ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் சவுத் இண்டியன் வெஜ் மீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார், சுண்டக்காய் வத்த குழம்பு, ரசம், உருளைக்கிழங்கு பால் கறி, கேரட் பீன்ஸ் பொரியல், பாம்பே அல்வா, வடை, அப்பளம், பாயாசம் மற்றும் தயிர். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிற ஐட்டம் வந்து பாம்பே அல்வா. இது ஏன் ஃபஸ்ட்டு செய்கிறோம் அப்படின்னா, இது நம்ம அல்வா ரெடி பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றி இதை செட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த பீசஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பாம்பே அல்வா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். நான் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அரை கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்து இது நம்ம சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எந்த பதமும் கம்பி பதம்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த சர்க்கரை வந்து தண்ணியில் கரைஞ்சால் போதும். ஸோ இது சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் அல்வாவுக்கு 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணியில் நல்லா வந்து ஒரு பால் மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இது மேலே கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகர் சிரப்போடு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து லோலேயே இருக்கட்டும். இதை நல்லா கிளறுங்க. ஏன்னா அப்போ கட்டி விழுந்துடாமல் இருக்கணும். இது உடனே திக்காக ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வரும். நெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது ப்ரிப்பரேஷனும் ஈஸி தான், உங்களுக்கு சீக்கிரமே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணேன். எப்போவுமே ஸ்வீட்டுக்கு ஒரு சிட்டிக்காக உப்பு வந்து சேர்க்கணும். அப்போ தான் அது ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அப்புறம் இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். அந்த அல்வா பதம் வந்து நல்லா வரணும் உங்களுக்கு. அந்த இதுலேயும் ஒட்டாமல் அது ஒரு நல்லா நம்ம வந்து சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா நம்ம கிளறிக்கணும். இப்போ இது கூட வந்து நான் கலர் சேர்க்கறதுக்காக நான் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஹோம்மேட் ஃபுட் கலர் தான். இப்போ பாருங்கள், இது நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அல்வா டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நான் வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ நமக்கு அந்த அல்வா டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை ட்ரேயில் ஊற்றியாச்சு. இது நல்லா ஆறணும். நல்லா அப்போ தான் செட் ஆகும். ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் துவரம் பருப்பு, அதை வந்து நான் குக்கரில் மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயம், கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். இது கூட இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் தான், அது ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம்.
இப்போ எனக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட கடைசியாக புளியை கரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிசார் வந்து சேர்க்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப சாம்பார் புளிக்கும், கொஞ்சம் மைல்டாக சேர்த்துக்கலாம், நமக்கு அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளிசார் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக இப்போது கொத்தமல்லி தூவி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். நீங்கள் வடகம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை போட்டு தாளிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வடகம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷாகவே தாளிப்பு வந்து ரெடி பண்ணிட போகிறோம். ஸோ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை பொடியாக தோலோட பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அண்ட் தென் கொஞ்சமாக கருவேப்பிலை, கடைசியாக இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மொறுமொறுன்னு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பாரோடு சேர்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ வந்து நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். ஸோ இந்த கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயத்தை உரித்து நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நிறையா பூண்டும் வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு நிறையா இருந்தால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா வந்து கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சுண்ட வத்தலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸோ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூட இப்போ நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி தண்ணியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நல்லா சுண்டுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டிருட்டு நமக்கு ஒரு திக்காகவும் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து மேலே ஊற்றிடலாம். இது வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நம்ம இதை சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு நல்ல ஸ்மெல் வந்து கிடைக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்கும் போது நமக்கு அந்த ஸ்மெல் வந்து நமக்கு அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். வத்த குழம்பு ரெடி. இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பால் கறி செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு
இதில் வெங்காயம், நான் வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த பால் கறிக்கு, அதனால் நான் இன்றைக்கி ஒரு 10 பச்சை மிளகா இது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு வந்து இதுக்கு மெயின் ஃப்ளேவர் வந்து சோம்பு தான், அதனால் அது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கூட சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டும் கொஞ்சம் நிறையா இருந்தால் பால் கறிக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தான் இதில் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து நான் செகண்ட் தேங்காய் பால் தான் இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ 2 கப் வந்து தேங்காய் பால், அதாவது 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால் வந்து இது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலா வந்து தேங்காய் பாலில் நல்லா வெந்து இப்போ வந்து சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை வந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன். இது வந்து நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இதை நம்ம சேர்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் இது கொதிக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பொரியல் ஐட்டம்ஸ்க்கு ரொம்பலாம் எண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம், அதனால் கொஞ்சமாக இருந்தால் போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா. ஏன்னா இது மட்டும்தான் இதுக்கு காரம், நம்ம வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த கேரட்டும் பீன்ஸும் சீக்கிரம் வெந்துடும், அதனால் வந்து நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப சாஃப்டாகிடும். அதனால் அந்த க்ரன்ச்சினஸ் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த கேரட்டும் பீன்ஸையும் அதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு வேகட்டும். இப்போ கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் சுண்டிருச்சு. இப்போ ஃபைனலாக இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 1/2 கப் ஜவ்வரிசியும் அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. இது கூட இப்போ வந்து ஒரு 3/4 கப் சர்க்கரை, அப்புறம் 2 கப் பால், அப்புறம் 1 கப் தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு அப்புறம் ஒரு 2 ஏலக்காய் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இது கொதித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் சேமியாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம். ஏன்னா சேமியா சீக்கிரம் வெந்துடும். நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம நெய், திராட்சையும் முந்திரி பருப்பும் நம்ம நெய்யில் வறுத்து அதோட பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். ஸோ நெய் ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணி அது கூட திராட்சை முந்திரி இது 2யும் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பாயசத்தோடு ஆட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வடை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் கடலைப்பருப்பை வந்து இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பை நான் ஒரு 1 hour தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகா, 2 பூண்டு பல், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் தேவையான உப்பு இதை சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வடைக்கு மாவு ரெடி. வடையை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ வடையை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நமக்கு வடை ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அப்புறம் வெளியில் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ இப்போ வந்து நம்ம வடையை தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டுருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம அப்பளம் பொரித்து எடுத்துடலாம். நான் வடை பொரித்த அதே எண்ணெயிலேயே இப்போ அப்பளத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட எல்லா ஐட்டம்ஸும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாழை இலையில் சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு பால் கறி, கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் நம்மளோட பாம்பே அல்வா ஸ்வீட்டு, வடை ஒன்று, கத்திரிக்காய் சாம்பார், சுண்டக்காய் வத்த குழம்பு, ரசம். என்னோடய ரசம் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஐகார்டில் லிங்க் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர், அப்புறம் பாயாசம், ஃபைனலாக அப்பளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.